இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அதோட வீடியோ. நேற்று வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம், யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு. கார்த்திகை வந்து அந்த வீடியோ அங்கேயே பண்ணிட்டோம்ல. தீபம் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இங்கே வந்தோம் இல்லையா, அந்த அவசரத்தில் அன்றைக்கி ஊர் கிளம்புற அவசரத்தில் இருந்தனால வீடியோ என்னால் எடுக்க முடியல அவங்களால. எடுக்கலை, பட் அங்கே கொண்டாடிட்டோம், வந்தாச்சு. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இல்லையா, பிள்ளையாருக்கு இன்றைக்கி விசேஷன்றதுனால ஃபங்க்ஷே பண்ண என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா அவல் கொழுக்கட்டையா, அவல் பிடிக்கொழுக்கட்டை இல்லை, அவல் வச்சு மோதகம் மாதிரியே பண்ணிவிட்டு. ஆமாம், பூர்ணம் இல்லை, அவல் கொழுக்கட்டை மோதகம் மாதிரி பிடிச்சிடுவேன். ப்ளஸ் கொண்டக்கடல் சுண்டல். கொண்டக்கடலை சுண்டல். என்ன எடுத்து வச்சுருக்கேன்? இந்த கெட்டி அவல் இருக்கு இல்லையா, அது ஒரு கப்பு. இந்த கப்புலேயே 3/4 கப்பு வந்து வெல்லம். இது நாட்டு சக்கரை அது. ஸோ அதனால் 3/4 கப்பு. அப்புறம் வந்து கொஞ்சம் இதுக்கு முந்திரி ஏலக்காய் என்னென்னா போடலாம். இந்த பாதாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த பாதாம் ஸ்லைஸ் பண்ணது. ஆமாம். அப்புறம் வந்து தேங்காய் போடுவேன், தேங்காய் இருக்குது. ஜலம் வந்து 1 டம்ளர். அவளை வந்து மிக்சியில் வந்து ஒரு கரன்னு பொடி பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த லேசாக இருந்தது அவள் சூடானா போகிறோம். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஆறினோடனே பொடி பண்ணிட்டேன். ரொம்ப நைஸ் மாவாக இருக்காது. இது நெய் காய்ச்சின பாத்திரம். அந்த கசடு இருக்கு இல்லையா, அந்த அடியில் இருக்கிறது அதை வேஸ்ட் பண்ண வேணாமே, அதிலே போட்டு இந்த கொஞ்சோண்டு இந்த பாதாமை போட்டு வேஸ்ட்டாக வறுத்துட்டு அப்படியே அந்த வெல்லம் போட்டு ஜலம் விட்டுருவேன். இது நாட்டு சக்கரைனால வடிகட்ட வேண்டாம். சப்போஸ் வடிகட்டுறதா இருந்தால் தனியாக வடிகட்டி இந்த ஜலத்தை விட்டுக்கலாம். வெல்லம் இருந்தால். ஆமாம், நாட்டு சக்கரையும் போட்டு அந்த வெல்லம் போட்டுறேன். இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அவல் போட்டு கொஞ்சம் தேங்காயம் போட்டு பிடிக்கணும். ஆமாம், கொதி வரட்டும். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி விசேஷம் இருக்கு இல்லையா. ஆமாம், என்ன விசேஷம்னு சொல்லுங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தியா? ஆமாம், கொதி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். பொடி போட்டேன். திருப்பி எப்படி இதில் வேக வைக்கணும், அதனால் அப்படி இருக்கட்டும். தேங்காயம் போட்டுறதுக்குள்ள கொஞ்சம் கெட்டியாகிக்கும். நீங்கள் காயத்ரி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவ வந்து இன்றைக்கி வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தான் இன்றைக்கி சதுர்த்தி ஸ்பெஷல் சதுர்த்தியை வீடியோ போடுங்கன்னு. ஆமாம், சொன்னனால தான் சரி, இந்த ஊருக்கு வந்து டயர்டாக இருந்தால் கூட சரி சொல்கிறேன், போட்டுடலாம், எப்படி பிரசாதம் பண்ணுறது காமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆமாம், நம்ம வந்து மாதம் 2 சதுர்த்தி வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி இல்லையா? ஆமாம், வளர்பிறை சதுர்த்தியில் வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். தேய்பிறை சதுர்த்தியெல்லாம் சங்கடகர சதுர்த்தி. அது அந்த தேய்பிறை சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் வந்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கார்த்திகை மார்கழியும் சேர்ந்த மாதம் வந்து மார்கசீர்ஷ மாதம் அப்படின்னு சொல்லுவோம் வடக்குல எல்லாம். அது வந்து மாசானா மார்கசீர்ஷோ அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் சொன்னது மாதங்களை நான் மார்கழின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆமாம், மாசானா மார்கசீர்ஷோ. ஏன்னா கார்த்திகை மார்கழியும் சேர்ந்தது தான் மார்கசீர்ஷம். இந்த மார்கசீர்ஷ மாதத்தில் வர தேய்பிறை சதுர்த்தி ஒரு விசேஷம். அதுலேயும் என்னென்னா இன்னைக்கு வர்ற இந்த சதுர்த்தி வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. அப்படியா? அது என்னது? இன்னைக்கு வந்து அதாவது இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கி 30ஆம் தேதி, நவம்பர் 30லேருந்து டிசம்பர் 1 வரைக்கும் இந்த ஒரு நாள் கணக்கில் ஒரே நாளில் 3 யோகம். எப்பவுமே வந்து 2 யோகம் கலந்துருக்கும். இன்றைக்கி வந்து 3 யோகம். சர்வார்த்த சித்தி யோகம் ஒன்று, சுக்ல யோகம் ஒன்று, சுப யோகம் ஒன்று. 3 சேர்ந்தது வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாகவும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சதுர்த்தியில் வந்து விரதம் இருந்து பிள்ளையார் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ஆமாம், இப்படி சங்கட சதுர்த்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பிள்ளையாரதை. விரதம் இருக்கிறோம், விரதம் வேண்டலாம். அப்படி இல்லைன்னா கூட பிள்ளையாரை வந்து அன்றைக்கி வந்து நம்ம நினச்சின்றது வந்து நீ சொல்லி நீ விசேஷம் வர இல்லையா. ஸோ அதை இன்றைக்கி பண்ணுறத நம்ம கேட்டதுனால வீடியோ அப்படியே போடுறோம். ரொம்ப சிம்பிளாக அது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். என்னென்னா நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால டயர்டாக இருக்கும். அதுமாதிரி சப்போஸ் வேலைக்கு போய்ட்டு டயர்டாக இருந்தால் கூட இந்த 5 நிமிஷம் வேலை பார்த்தீங்களா, அது வெறும் அவளை வந்து நல்லா லேசாக சூடு பண்ணிட்டு மிக்சியில் கொஞ்சம் ரவையாக இது பண்ணிட்டு நம்ம எவ்வளோ அவல் எடுத்துக்கிறோமோ அதில் வந்து 1/2 பங்கு வந்து ஜலம், 1/2 டம்ளர் ஜலம், 3/4 கப்பு வந்து வெல்லம். வெல்லம் கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவளையும் போட்டு தேங்காயும் போட்டோடனே கெட்டி அப்படியே பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மோதகம் மாதிரி பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு காமிச்சிட்றது. ஆமாம், கலசக்கட்டை இது பண்ணிவிட்டு இந்த சுண்டலும் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். ஓகே.
இப்போ பிள்ளையாருக்கு வந்து கொடக்கல் சுண்டல் பண்ணுறது வந்து அது பண்ணிடலாம் அப்படின்னு. அதனால் இந்த 3 யோகம் வர்றதுனால இன்றைக்கி வந்து இது வந்து கணதீப சங்கஷ்டி அப்படின்பா. கணதீப சங்கஷ்டி சதுர்த்தி அப்படின்னு விநாயகர் சதுர்த்தியில் இந்த கணதீப சதுர்த்தி வந்து இந்த 3 முக்கிய அம்சம் இருக்குது. அதில் தேய்பிரை சதுர்த்தி, கார்த்திகை மாதம், 3 யோகம். அதனால் வந்து விசேஷமான சதுர்த்தி இது விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. சரி சரி. பிள்ளையார் சதுர்த்தி இப்போ தான் ஆச்சு இல்லையா நம்ம? சரி, இப்போ செப்டம்பரில் கொண்டாடினோமா? செப்டம்பரில் அங்கே இருந்தோம், யூஎஸில் இருந்தோம். அங்கே இருந்தோம்ல? வீடியோ போட்டுமா அதுக்கு? ஃபஸ்ட்டு போனோடனே ஆணி ஆட்டம் வந்தது. அங்கே போன உடனே அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்தது. அப்புறம் கோகுலாஷ்டமியில் அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி வந்ததில்ல? ஆமாம், கோகுலாஷ்டமி ஆனதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அங்கே சத்தமே இல்லாமல் இருந்தது. இங்கே வீடியோவில் கொஞ்சம் சத்தம் வரும்னு நினைக்கிறேன். டிஸ்டர்பன்ஸ். இங்கே ஆற்றுக்கிட்ட வண்டியில் போகிறது, குழந்தைகள் விளையாடுறது எல்லாம் சத்தம் இருக்குது. ஆமாம். இது வந்து ஆவியில் வச்சு எடுத்துடுவேன். பண்ணிட்டேன் இல்லையா? ஆவியில் வச்சு எடுக்கிறேன் வீட்டில். ஆமாம், நல்லா இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 5 to 6 minutes வேக வச்சிடணும். வச்சா நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சிடறேன். எடுத்து வச்சாச்சுல? சுண்டல் பண்ணிவிட்டு அதையும் காமிச்சிடுறேன். தேங்காய் ஜலம் சுண்டல் ஆச்சு. ஆமாம், சுண்டல் என்ன பண்ணுவேன்னா, நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அரைச்சி விட்டேன். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுறது. ஓகே, அது சுண்டல். இதுதான் சுண்டல். அது வந்து தேங்காய் ஜலம். தேங்காய். இது வந்து கொழுக்கட்டை. அவளுக்கு கொழுக்கட்டை. ஓகே, அருமையான பிரசாதம். தேங்க்யூ. தேங்க்யூ.